வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 4 to 5 years கிட்ஸுக்கு ஒரு மினி டாப்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரும். சைடு ஸ்லிட்டோட வீடியோ ஃபுல்லாமே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 4 to 5 years கிட்ஸ்க்கான சம்மர் டாப்ஸ் மினி டாப்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ 2 அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற எல்லாமே காமனான அளவு. சுற்றளவு 20/4 போட்டு அதோட ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஈஸ்க்காக, அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக 2 inches இல்லை 1 inches இருந்தாலும் ஓகே தான். டாப்போட ஹைட் எவ்வளவோ உங்கள் குழந்தைக்கு அதை எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்கள் இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்க அளவு வந்து எடுத்துக்கோங்க. நோட்டில் இருந்த அளவு 2 மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கிளாத் எடுத்து வச்சுக்கணும். ஹைட் வந்து 16 சொன்னால் எங்கிட்ட 15.5 தான் இருந்துச்சு. ஓகே. 7 வந்து அகலம், உடம்பு சுற்றளவுக்கு. மற்ற அளவுகளை மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம எப்பவும் போல் துணி எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஃபோல்டாக இருக்கணும், மற்றது எல்லாமே ஓப்பன். இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கிறேங்க. எல்லாமே காமனான அளவு. இதெல்லாமே ஷோல்டர் வந்து 2 inches. சுற்றளவு வந்து 20க்கு மட்டும்தான் இந்த சைஸ் அளவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 25 வரைக்கும் இந்த அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4.5 வந்து ஆம் ஹோல் வைக்கிறேன். கழுத்தோட அகலம் 2.25 வச்சோம் இல்லைங்களா. இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு 3 inchும் பேக்குக்கு வந்து 2 inchும் வச்சுருக்கேன். போட்டுட்டு அந்த 2க்கும் 3க்கும் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கர்வ் தான் நான் எல்லாமே போடுறேன். ரவுண்ட் சர்க்கிள் தான் போடுறேன். சரிங்களா. இப்போது சைடில் ஷேப்புக்காக கீழே வந்து ஒரு 1/2 inch கேப்பு, மேலேருந்து இந்த மாதிரி ஸ்லைடாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அது ஷேப்புக்காக. சரிங்களா. அப்புறம் ஆம் ஹோலுக்கு, கழுத்துக்கு எல்லாமே நான் ரவுண்ட் நெக் வைக்கிறேன். உங்களுக்கு கழுத்துக்கு ரவுண்ட் நெக் இல்லாமல் வேறு நெக் வைக்கிறதுனா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் பேக் வந்து 2 துணியுமே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியாக ஃப்ரண்ட்டை மட்டும் போட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக் வந்து நான் ஃபுல்லுமே ஓப்பன் வைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு கழுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹூக்ஸ் அளவுக்கு வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸ்டிச்சிங் நான் வந்துட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணல. இந்த மாதிரி கச்சா போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பழகும்போது பிகினிங்கில் நம்ம பழகிருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கு. ஸோ அந்த கச்சா போட்டுட்டு குட்டியாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ கிராஸ் பீஸ் வச்சோம்னா எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக முடிக்கிற மாதிரி சம்மர் ட்ரெஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக போடுறதுக்கு ஒரு 1/2 hourல வந்துட்டு குழந்தைகளுக்கு தைச்சு முடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸு எல்லாமே கழுத்துக்கு 2 ஆம் ஹோலுக்குமே வச்சு ஸ்லீவுக்குமே வச்சு தைச்சிருங்க. ஏன்னா நம்ம கை வைக்க போகிறதுல ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எல்லா ஃப்ரண்ட்டு பேக்குக்கு 2க்குமே தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹூக்ஸ் பட்டி, காஜா பட்டி லென்த்தாக கட் பண்ணிங்களா, அதையும் தைச்சி முடிச்சிட்டேன். ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிட்டேன். கீழேயும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சாச்சு. இப்போது ஃபிட்டிங்கும் பிடிச்சாச்சு. கடைசி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி சைடு ஸ்லிட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட்டிங் சுடிதார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு கீழே மட்டும் ஒரு 2 inch விட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். ஷேப்பெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. குழந்தைகளுக்கு போடுறதுனால லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ கீழேருந்து அந்த 2 inch கேப்பில் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக அந்த ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணினாலே அடுத்த சைடு வந்துடும். ஸோ ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.